கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நன்றியுடன் துதிக்கிறேன். இந்த விசேஷித்த கூட்டங்களின் முதல் நாள் இந்த வேளையிலும் ஒரு சங்கீத பகுதியை நினைப்பூட்டும்படியாக தூண்டப்படுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 19. அதிலே சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 19 வாசிப்போம். சரி, இந்த வசனங்களை நாம் சிந்திக்கும் பொழுது நம் மத்தியில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வார்த்தைகளை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 4வது வசனம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை தொடர்ந்து சிந்திக்க ஆசைப்படுகிறேன். சூரியன், அதை பற்றி தொடர்ந்துள்ள வசனங்களில் சங்கீதக்காரன் எழுதி பாடுகிறான். சூரியன் படைக்கப்பட்டது, வானத்திலே வைக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 14 முதல் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது சரி, இங்கே சங்கீதக்காரன் சூரியனை பற்றி பேசுகிறார். பெரிய சுடர் சூரியன். அடுத்து சந்திரன், அடுத்து நட்சத்திரம் என்று மகத்தான சுடர்களை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். அது பூமி முழுவதிலும் பிரகாசம் கொடுக்க வேண்டும். எதற்காக படைத்தார்? அதனுடைய நோக்கம் என்ன?
இதற்கு வானத்திலே அவைகளை வைத்தார். பிரதான நோக்கம் பூமியில் வாழ்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் அது வெளிச்சம் தர வேண்டும். அதற்காக 3 சுடர்களை ஆண்டவர் வைத்தார் என்று ஆதியாகமத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இது எழுத்தின்படி முழு உலகத்துக்கும் சூரியனை படைத்து வெளிச்சம் கொடுக்கும்படியாக கட்டளையிட்டார். அது வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கையில் இருக்கிற வேதம் இயேசுவை சூரியன் என்று சொல்லுகிறது. மல்கியா 4:2 மத்தேயு 17:2 வாசிக்க முடியும். சூரியனை போல் அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சுவிசேஷகன் பதிவு செய்கிறார். தீர்க்கதரிசி சூரியன் என்றே சொல்லுகிறார். இயேசுவை பற்றி வேதம் சொல்லும் பொழுது அடுத்து அவருடைய சபையை பற்றியும் வேதம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் என்று சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ உலகம் முழுவதும் இருளுக்குள் இருக்கிறது. அறியாமை என்னும் இருள், மன இருள், அடுத்து பாவம் என்ற இருள், பிசாசு என்ற இருள், சாபம் என்ற இருள், வியாதி, நோய், பலவீனம், தரித்திரம், வறுமை, கடன், வட்டி, முன்னேற முடியாமை, இதெல்லாம் வரிசையாக தொடர்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில். இருளுக்குள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று இயேசுவை பற்றி தீர்க்கதரிசி ஏசாயா முன்னுரைத்தது போல புதிய ஏற்பாட்டின் காலங்களிலே கட்டி எழுப்பப்பட்டு வருகிற திருச்சபையும் இருளுக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள். தேவன் கட்டுகிற சபை, அருள்நாதர் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. அவர் கட்டுகிற சபை முழு உலகத்தையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு சபை, உலகத்துக்கே வெளிச்சம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சர்வதேச நாடுகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிற திருச்சபை வெளிச்சமாக அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபைக்குள்ளே உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருந்தால் தனித்தனியே நாம் சுடர்கள், சூரியன்களாக, சந்திரன்களாக, நட்சத்திரங்களாக நீங்களும் நானும் தனித்தனியாய் பிரகாசத்தை இந்த பூமிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். சபையாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், தனித்தனியாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதைத்தான் பவுலுடையார் பிலிப்பு சபையிலே கூடி வந்த மக்களுக்கு சொன்னார். நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்து வரும் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை, சத்தியத்தை, உபதேசத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று குறிப்பிட்டார். அப்படியானால் இரட்சகர் இயேசு சுடர், அவர் ஒரு சூரியன். அதுபோல் தேவனுடைய திருச்சபை சூரியன், தனித்தனியாக ஒவ்வொருவரும் சூரியன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம்
43வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள், கேட்கிறதுக்கு காதுதான் கேட்கும். பிதாவின் ராஜ்யம் என்று சொன்னால் பரலோகம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இங்கே தேவனுடைய திருச்சபை தான் பிதாவுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அநேருக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தனையை வைத்து விடுவான். மேப்படியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய சபைக்குள்ளே நீங்களும் நானும் கொண்டு வரப்பட்டால் நாம் பிரகாசத்தை இந்த பூமிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எல்லா ஜனங்களும் பாவம் என்ற இருளுக்குள் இருக்கிறாங்க. சாபம், வியாதி, நோய், கடன், வறுமை, தரித்திரம், முன்னேற முடியாமை, பிசாசினுடைய கட்டுப்பாடு, அந்தகாரத்தினுடைய இருளுக்குள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு இயேசு அவருடைய காலத்திலே வெளிச்சமாய் திகழ்ந்தார், வெளிச்சத்தை கொடுத்தார். இப்பொழுதோ அவருடைய சபையை கட்டி எழுப்பி அவர்களை வெளிச்சமாக்குகிறார். அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று திருச்சபையின் தளபதி பவுலடியார் நமக்கு எழுதி உணர்த்துகிறார். அப்போ சுடர்களிலே ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், ஒன்று நட்சத்திரம். இயேசுவும் சூரியன், அவரால் கட்டி எழுப்பப்படுகிற திருச்சபையும் சூரியன். தனித்தனியாகவும் சூரியன். இந்த ராத்திரி வேளையிலே நாம் இந்த சங்கீதங்களின் வழியாக சூரியனை பற்றி சிந்தித்து நிறைவு செய்ய போகிறோம். அதிலே அவர் 4ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். சூரியனை படைத்தார், வானத்திலே வைத்தார், பூமியிலே வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று வைத்தார் என்று நாம் சிந்தித்தோம். உங்களையும் என்னையும் அல்லது ஒட்டுமொத்த திருச்சபையையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொருவரும் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்தால் அவன் புதிய மாதாவுக்குள்ளே இருந்தால், புனிதர்களுக்குள்ளே இருந்தால், தூதர்களுக்குள்ளே இருந்தால், அரசியல் தலைவர்களுக்குள்ளே இருந்தால், சினிமா ஹீரோயினுக்குள்ளே இருந்தால், மதவாதங்களுக்குள்ளே இருந்தால், இந்த பூமியிலே படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு உள்ளே இருந்தால், அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். இருளுக்குள் இருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவருடைய அறியாமை என்னும் இருளை நீக்கி மெய் அறிவு, மெய் ஞானம் என்று விளங்குகிற இரட்சகர் இயேசுவை கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் வெளிச்சமாக மாறுவார்கள். இருளுக்குள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அதான் இறைவனுடைய திட்டம், தீர்மானம், அவருடைய மன விருப்பம். அதற்காக என்ன செய்கிறார்? இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவங்க எல்லாரையும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டுகிறார். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக்கப்படும் பொழுது அவன் படைக்கப்படுகிறான் அல்லது சிருஷ்டிக்கப்படுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய நோக்கம் பூமியில் வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு வெளிச்சம் தர வேண்டும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறார், சூரியனுக்குள் கொண்டு வருகிறார். இரட்சகர் இயேசு சூரியன் என்றால் அவருக்குள் நம்மை கொண்டு வருகிறார்.
ரைட். இந்த சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை தேவன் ஸ்தாபித்திருக்கிறாரா? கூடாரம் என்பது நாம் ஆராதித்து கடந்து போகிற தேவனுடைய திருச்சபை. இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு சேர்க்கிறார் ரட்சிக்கப்படுகிறவர்களை அல்லது கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்களை, கிறிஸ்துவுக்குள்ளே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களை அவர் கூடாரத்துக்குள் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்க்கிறார். நாம சேர்றதில்லை, மற்றவங்க கொண்டு சேர்க்கறது இல்லை. தேவனே நம்மை கொண்டு வருகிறார், சபையிலே சேர்க்கிறார். அவர் கட்டி உண்டாக்குகிற சபையில் அவர் கொண்டு சேர்க்கணும். அது நிற்கும், மற்றதெல்லாம் நிற்காது. ஒரு உடலில் சரீரத்தின் அவயவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒட்டி வைக்கலை, நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணி வைக்கலை. அப்படி வச்சா கழட்டிடுவான், இந்த கை வேணாம்டா அப்படி. நம்ம கழட்டாட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவன் கழட்டி விட்டுருவான். அதனால் கர்த்தர் நட்டு போல்ட்டு போட்டு நம்மளை கொண்டு வராமல் இந்த சபைக்குள்ளே இசைத்தார். நம்முடைய உடலின் அவயவங்கள் தாயின் கருவிலே உருவாகி டெலிவரியாகி வெளியே விழும் பொழுது இசைக்கப்பட்டதாக அவயவங்கள் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே பரலோக தேவன் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவை விசுவாசிக்க வைத்து கிறிஸ்துக்குள்ளாக்கி நம்மை இந்த சபையிலே கொண்டு சேர்க்கும்படி இசைத்து விடுகிறார். கணுக்களாலும் கட்டுகளாலும் என்று பவுல் குறிப்பிடுவார், மூட்டுகளாலும் நம்மை இசைத்தார். இது ஒரு உடல், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லுகிற பவுல் இன்னொரு இடத்திலே அவர் விவரித்து கொண்டே வருவார். கண்ணு, காது, மூக்கு, கை, கால் அப்படிலாம் சொல்லுவார். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனியே அவருடைய அவயவங்கள் ஆயும் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுவார். அப்போ இசைக்கிறார், கர்த்தர் கொண்டு இசைக்கிறார், ஒட்டி வைக்கிறது இல்லை, யாரும் கொண்டு அப்படி சேர்த்து வைக்கிறது இல்லை. சபை என்பது கர்த்தரால் கட்டப்படுகிற அவருடைய பாடி, அவருடைய சரீரம், அவருடைய உடல். அதில் ஒவ்வொருவரையும் அவயவங்களாக நட்டு போட்டு டைட் பண்ணி வைக்கிறது இல்லை, இசைக்கிறார். அது மறுபிறப்பின் மூலமாக பரலோக தேவன் இந்த காரியத்தை நடப்பிக்கிறார். கர்ப்பவதியின் வயிற்றில் உருவாகும் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலையும் அறியாய். புத்தி கேட்டாது, இது புத்தி கேட்டாது. நம்மை கொண்டு கர்த்தர் சபையிலே இணைக்கிறார், இசைக்கிறார். இந்த இசைத்தல் என்ன என்றால் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தேவனால் உண்டாகிற ஒன்று, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, தேவனே அதை செய்கிறார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்போ தேவனால் பிறந்தவன் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டு தேவனுடைய ஒரு பிறப்பாக, சிருஷ்டியாக, படைப்பாக ஒருவன் ஆக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது மனுஷ சித்தத்திலே வருவது அல்ல, புருஷ சித்தத்திலே வருவதல்ல, மாம்ச சித்தத்திலும் வருவதல்ல, இரத்தத்திலேயும் வருவதல்ல, சுய யோசனை, சுய விருப்பம் இதன் அடிப்படையில் வருவதல்ல, தேவனாலேயே பிறந்தவர்கள். இவருடைய மனம் திரும்புதல் சரியாயிருக்கும், இவருடைய மறுபிறப்பு சரியாயிருக்கும். இது மனிதனால் வருவது அல்ல. அதான் பவுல் சொன்னான், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது பரலோக தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு கர்த்தருடையது.
இந்த ரட்சிப்பினால் நம்மை கிறிஸ்துவுக்குள் கூட்டி சேர்த்து நம்மை சிருஷ்டிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய திருச்சபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபைக்குள்ளே நாம வந்திருந்தால் நாம நின்று விடுவோம். மனிதரால் கொண்டு வரப்பட்டிருந்தால் மனிதர்கள் மூலமாக அவர்கள் பிரச்சனைகள் நிமித்தம் நின்று விடுவோம். தேவனால் வந்திருந்தோமானால் எந்த பிரச்சனையையும் தேவனே தீர்த்து வைத்து ஸ்திரப்படுத்துவார், சபையிலே நிலைநிறுத்துவார். நீங்கள் தேவனால் கொண்டு வரப்பட்டவர்களா இல்லையா என்பதை அந்த வசனத்தின் வழியாக, இந்த சிந்தனையின் வழியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அந்த கூடாரம் தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, தேவனுடைய சரீரம். 1 தீமோத்தேயு 3:15 நாம் வாசிக்கும் பொழுது, அப்போ தேவனுடைய சபை ரட்சித்து கொண்டு வந்து இசைத்து தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை. அந்த வீடு சத்தியத்துக்கு தூண், அது ஒரு பில்லர். அஸ்திவார கற்கள் போடப்பட்டு ஒரு பில்டிங் கட்டி எழுப்பப்படுவது போல் தேவனுடைய சபை, அந்த வீடு கட்டி எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த வீட்டிலே கொண்டு வந்து சேர்க்கிறவர் தேவனாகிய கர்த்தர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:38 வாசிப்போம். சபைக்குள் இருந்தால், ஒருவன் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தால், சபையோடு தேவன் இசைத்து வைத்திருந்தால் என்ன நடக்கும்? அவன் சபைக்கு உள்ளே இருப்பான். கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்கிறவன் சபைக்கு உள்ளே இருப்பான். எந்த சபை? கர்த்தர் கட்டுகிற சபை. புரிஞ்சுக்கிறணும். இந்த கல்லின் மேல் என் சபையை, அந்த சபையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருப்பார். அதை புரிஞ்சுக்கிறேன். சபைக்குள் இருந்தான் ஒருவன், அவன்தான் மோசே. வனாந்தரத்தில் இருந்தான், அவன்தான் மோசே. வனாந்தரத்தில் இருந்தவனும் வனாந்தரத்தில் இருந்த சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. அவன் மலை ஏறுவான், அங்கே இறைவனை தரிசிப்பான், இறைவனுடைய சத்தம் கேட்பான். ஆவியானவர் சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவிக்குரிய காதுகள் உனக்கு திறந்திருக்குமானால் வெறும் வசனமாக அல்ல, தேவனுடைய சத்தமாக அது வந்து கொண்டே இருக்கும். சபைக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார். சபைக்குள்ளே இருந்தால் போதாது. ஒரு சர்ச்சில் இந்த வசனத்தை ஆதாரப்படுத்தி ஒரு செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். அவருக்கு அதை ஜீரணிக்கவே முடியல. சபை வனாந்தரத்தில் இருந்தது அப்படின்னு ஆவியானவர் கொண்டு போயிட்டார். இவருடைய மெசேஜ் அவருடைய சபையில் வேறு ஆங்கிளில் போயிருக்கு. அதில் கட்டப்பட்டு வந்திருக்காங்க அந்த விசுவாசி. அவருடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இல்லை. அதுக்காக நான் பிரசவம் பண்ணாமல் இருக்க முடியுமா? உங்கள் மூஞ்சி அப்படியே சுருங்கி சுருங்கி இத்தனைக்கோண்டா போகுதுன்னு சொன்னால் அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியுமா? என்னுடைய அழைப்பு என்ன? என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன?
நான் யாருக்கு பிரியமாக பேசணும்? அவர் பிரிய தலைவர், உலக ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியக்கார். அவருக்கு வனாந்தரம் அவர் என்று அவருடைய ஜனங்களுக்கு போதித்தது அவருக்கு ஏற்க முடியவில்லை. அதே மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் சர்ச்சிலையும் பேசுனேன். அவர் செழிப்பு உபதேசத்தில் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடுகளின் உபதேசத்துக்குள்ளே இருந்தார். அங்கே ஒரு 3 நாட்கள் அழைக்கப்பட்டது. அங்கே போய் செய்து கொடுத்துட்டு அவர் கூட்ட முடிஞ்சு வந்து சாப்பாடு கொடுத்தாரு. கொடுத்துக்கிட்டே சொல்கிறாரு, என்ன ஐயா நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடாதா? மக்கள் கஷ்டத்துக்குள்ளானே இருக்காங்க, மக்கள் வறுமைக்குள்ளே தானே இருக்காங்க, அதுக்கு ஏற்றபடி பிரசவம் பண்ணக்கூடாதா? ஏகவாக்கா பிரசவம் பண்ணுறதுக்கு சில ஆளுகள் இருக்கான். அதில் நானும் ஒருவன் அல்ல, நான் வித்தியாசப்பட்டவன். வேணும்னா கேள்வி என்ன இருந்துச்சு ஓடி போயிரு. நாங்கள் அவர் சென்ட்ரல் பாஸ்டர், அவர் மாறினாதான். இவர் ஊழியர்களுக்கெல்லாம் ஊழிய தலைவர். இப்போ வனாந்தரமும் இல்லாமல் எப்படி ஐயா கானானை சுதந்திரிக்க முடியும்? தெய்வம் என்ன ஞானம் இல்லாதவரா? வனாந்தரம்தான் ஃபஸ்ட்டு, அப்புறம்தான் கானான். இல்லைன்னா நீ காணாமல் போயிடுவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவன் கொண்டு வரப்பட்டால், கிறிஸ்துவுக்கு முன் வந்தது பாடுகள், பின்னாடி வந்தது மகிமை. 1 பேதுருவின் புஸ்தகம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்று பேதுரு 1:10 10 11 வாசிங்க. 11 வாசிமா. ஆராயப்பட வேண்டிய விஷயம் கிறிஸ்து. இதெல்லாம் இதுகளுக்கு தெரியாது. சபைக்கும் தெரியலை, சபையை நடத்துகிற ஊழியக்காரங்களுக்கும் தெரியலை. ஏதோ தெரிஞ்சதை பேசிட்டு போகிறாங்க. கிறிஸ்துவுக்கு முன்னாடி வருவது பாடுகள், அதை தொடர்ந்து பின்னாடி வந்து கொண்டிருப்பது மகிமை. அப்போ பாடு இல்லாமல் மகிமையை அடைய முடியாது. இதை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாடுகள் வந்தவுடனே சோர்ந்து போயிடக்கூடாது, அழுது பின்வாங்கிடக்கூடாது. இல்லைன்னா அதை அந்த மார்க்கத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்னு பிசாசுக்கு இடம் கொடுத்து அழிக்க நிற்கக்கூடாது. ஆசீர்வாதம் வரணும், வரலைன்னா அழிச்சிருவேன். நீ அழிக்கவும் கூடாது, நீயும் அழிச்சு போயிடக்கூடாது. நீயும் நல்லா இருக்கணும், உன்னை சார்ந்தவங்களும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும். அப்போது சின்ன சின்ன சோதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் வரும் பொழுது, சிறிய அவமானங்கள், சிறிய நிந்தனைகள் வரும் பொழுது நீ சோர்ந்து பின்வாங்கவும் கூடாது. நீனும் அழிஞ்சிடக்கூடாது, மற்றவங்களையும் அழிச்சிடக்கூடாது. இப்போ கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டால், கிறிஸ்துவுக்கு முதலாவது அவருடைய அடிச்சூடலே பாடுகள், முன் வரும் பாடுகள், பின் வரும் மகிமை, ஆசீர்வாதங்கள். இதை புரிஞ்சுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டால் அவருடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்படுவோம். அதுதான் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை தேவன் ஸ்தாபிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய சபைக்குள்ளே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆவியானவர் சில விஷயங்களை நமக்கு டீச் பண்ணுவார், போதிப்பார். அதை உள்வாங்கணும். வந்து உட்காந்துட்டு தூங்கி எழுந்திரிச்சு போயிடக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது.
அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. போகிறவன் ரட்சிக்கப்படாதவனாக இருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி போவான்? எப்படி போக முடியும்? அவன் மனுஷரால் வந்திருப்பான், இல்லைன்னா அவனாக வந்திருப்பான். அதனால தான் அவன் அதெல்லாம் பேசிவிட்டு போகிறான். இறைவனால், இறைவனுடைய தீர்மானத்தால், இறைவனுடைய கிருபையினால் ஒரு மனிதன் தேவனுடைய ஈவாகி அந்த சிருஷ்டிப்பாய், அந்த மறுபிறப்பாய் ஒரு மனிதன் இந்த பூமியில் பெற்றிருப்பானால் யார் பிறப்பித்தாரோ அவருடைய சத்தம் இன்னதென்று அவனுக்கு விளங்கும், அவனுக்கு புரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவனுக்கு ஒட்டாது பாருங்க, அப்படியே உட்காந்துருப்பானுங்க. புத்தாம் சரணம் கச்சாமி ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கி விழுந்துட்டு போயிடான். அவனை கடின வார்த்தைகளால் திட்டுனா சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கூடாரம் என்பது தேவனுடைய திருச்சபை. அந்த சபைக்குள் இருக்கணும். மோசே அந்த சபைக்குள் இருந்தான். எத்தனை போராட்டங்கள் அவன் வாழ்க்கையில், எத்தனை பிரச்சனைகள். அடையாளம் செய்யும்போது, அற்புதம் செய்யும்போது, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வரும்போது, ஜெபம் பண்ணி மண்ணாவை கொண்டு வரும்போது, செங்கடலை பிளக்கும்போது வாயை நல்லா பிளந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. தா கிறிஸ்மஸ் தாத்தா அப்படி பக்கெட்டில் ஓட்டி அப்படி அள்ளி கொடுப்போம். வெறும் கிறிஸ்மஸ் தாத்தாவாக ஏசனார் இருக்க விரும்ப மாட்டார். அவசியமான சொட்டையில் 2 அடிப்பார். அடித்தா வலிக்கத்தான் செய்யும். வலியை வாங்கிட்டு வெளியே ஓடக்கூடாது, உள்ளே இருக்கணும். அவன்தான் தேவனால் இசைக்கப்பட்டவன், சபைக்குள் இருந்தவன். சில சோதனைகள் வரத்தான். இந்த சபைக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சு, ஏதாவது ஃபைனான்ஸில் போட்டு நமக்கு ஏதாவது தர மாட்டாங்களா அப்படின்னா உன்னை என்ன பண்ணுறது? இது என்ன ஃபைனான்ஸ் கிடையா? என் வட்டியை கட்டுவாங்களா, என் கடனை கட்டுவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே வரக்கூடாது. தேவனுடைய ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யம் போவதற்காகத்தான் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். தேவன் என்ன செய்யணுமோ அதை செய்வார். தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த மாட்டார், வெறுமையாக விடமாட்டார், வறுமைக்குள்ளேயே விடமாட்டார், தரித்திரத்துக்குள்ளேயே விடமாட்டார், கடன் பிரச்சனைக்குள்ளேயே அமிழ்ந்து போகும்படி விடமாட்டார். அதை எப்படி எந்த நேரம் அதை சரிப்படுத்தணும், சீர்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். அவர் ஞானம் உள்ளவர், அவர் ஞானம். அதனால் அவருக்கு தெரியும் எப்படி அதை சரிப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும். நம்ம திணறிக்கிட்டு இருப்போம், அவர் திணற மாட்டார்ல. அவர் திணறுவாரா? உன்னை மாதிரி என்னை மாதிரி திணறுவாரா? திணற மாட்டார். சரியான நேரத்தில் அவர் செய்வார். அது வரைக்கும் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் செய்யும் வரை அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. சரியான நேரத்தில் அதை செய்து கொடுப்பார். ஒருவரையும் வெட்கப்படுத்த மாட்டார். அப்போ சபையானது வனாந்தரத்துக்குள் இருந்து அதற்கு பிறகுதான் கானானை அந்த சபை சுதந்திரிக்கிறது. அதான் பழைய ஏற்பாட்டு சபை. அந்த சபைக்குள் மோசே இருந்தால் பிரச்சனைகள் வராமல் இல்லை, போராட்டங்கள் வராமல் இல்லை. வனாந்தரத்தில் இருக்கும் பொழுதே பெரிய பாடு கஷ்டம், அதுக்குள்ளேயும் வர்றான் எதிரிகள். ஓஹோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான். அந்த ராஜாவாகிய ஓஹோன், இந்த ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு வர்றாங்க. எடே, எங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்திட்டு இருக்காங்கடா, இந்த நேரம் பார்த்து நீங்கள் வேறு படையை திரட்டிட்டு வந்து அடிக்கிறீங்களடா. அடிப்பாங்க.
கொஞ்சம் அடியை வாங்கிக்க, அதுக்கப்புறம் திருப்பி அடிப்பார்ல ஆண்டவர், அப்போ பாரு உனக்கு சந்தோஷமாக இருக்கும், மனமகிழ்ச்சியாக இருப்ப. யோசுவாவின் தலைமையிலே அந்த எதிரிகளை எல்லாம் பந்தாடும்படி கர்த்தர் செய்தார். அமலேக்கியனோட சண்டை வரத்தாச்சு. நாங்களே வனாந்தத்தில் இருக்கோம், கண்ணீருக்குள்ளே இருக்கோம், வேதனைக்குள்ளே இருக்கோம். இந்த நேரத்தில் இவங்கள வேற பாட்டுறாரு, ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்லாம் புலம்பக்கூடாது. ரொம்ப நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதுவரை புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீர்கள், இனி புலம்பக்கூடாது. ஏன்னா ஒரு புலம்பல் புத்தகம் எழுதியாச்சு, இனி வேற நீ புலம்பி அதை வேற எழுதலாம். அப்போ ஆள் இல்லை, அதனால் புலம்பாதிருங்கள், குழம்பாதிருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, சுவிசேஷகருடைய வேலையை செய். சில தீமைகள் வந்து உன்னை தாக்கும், தீங்கு அனுபவி, உன் கையில் கொடுக்கப்பட்ட வேலையை நிறைவேற்று. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே சபைக்குள் இருக்கும்படியாக கர்த்தர் நீனும் நானும் சூரியனை போல பிரகாசம் இந்த பூமிக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உடைய தேவ மனுஷர்களாக இந்த பூமியிலே காணப்படுவோமானால் நாம் தான் சூரியன். இந்த சூரியனுக்கு ஒரு கூடாரம் வைத்திருக்கிறார். கூடாரத்தை விட்டுட்டு போயிடக்கூடாது, அதில் நம்ம சரியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே எவ்வளோ பெரிய தலைவர், எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தலைமை வகிக்கிறான். அவனே சபைக்குள்ளிருந்தான், சபைக்குள் இருந்தவன் இருந்தா மலை ஏறலாம். மலை ஏறினா தேவ சமூகத்தை எட்டி பிடிக்கலாம். 40 நாட்கள் உண்ணாமலும் உறங்காமலும் புசியாமலும் குடியாமலும் இறைவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறான். யாருக்காக? அவன் மனைவி பிள்ளைகளுக்காக காத்திருந்தான்? இல்லை, ஒட்டுமொத்த அந்த ஜனத்துக்காக, அந்த மக்களுக்காக இறைவனுடைய சமூகத்திலே 40 நாள் காத்திருந்தான். நீங்கள் நானும் 40 நாள் நட்டாலும் ஒரு நாளாவது காத்திருக்கணுமா இல்லையா? 2 நாளாவது காத்திருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. 1 நாள் 2 நாள் 10 நாள் 40 நாள்லாம் சொல்லலை. ஏன்னா 1 மணி நேரம் இருப்பீங்களே, 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? போகிற இடங்களில் பிரசவம் பண்ண போகிற இடங்களில் நல்ல சாப்பாடு நல்ல சாயா குடிக்கணும். செவம் மட்டும் பண்ண மாட்டேங்க, தூங்குறாரு. இவரோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்களையும் தனியாக கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணார். அவர் நிறைவேற்றப் போகிற, சிலுவையிலே நிறைவேற்றப் போகிற அந்த ஊழியத்திற்கு தேவனுடைய பலன், ஒத்தாசை, பிதாவினுடைய சமூகம் அவருக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இணைந்து ஜெபம் பண்ணுவார்கள் என்று 9 பயில்களை அங்கிட்டு விட்டுட்டு, ஒரு பேர் வரல, 9 பயில்களை அங்கே விட்டுட்டு 8 பேர் அங்கே நிற்கிறாங்க. இங்கே 3 பேரை கூப்பிட்டு வர்றார். ஜெபம் பண்ணுவாங்கன்னா இவங்க 50 பேரும் தூங்குறான். சோதரா 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 சோதரா. அவரு கதறாரு, வேர்வெல்லாம் ஓடுது, அவர் இருக்கிற இடமெல்லாம் ஒரே வேர்வை, தண்ணியாக நிற்கிது. இன்னும் கத்துறாரு, பலத்த சத்தம். இந்த ஒளிவ தோப்பு, கெச்சமனை தோட்டம் அதிர்கிறது. சுற்றி இருக்கிற அந்த மலைகள் எல்லாம் அந்த சத்தம் மோதி ஒரு அதிர்வலையை உண்டாக்குது, எக்கோ. அந்த சத்தத்திலையும் நம்ம ஆளுக்கு தூங்குறான் பத்தியா. இவங்களுக்கு பின்னாடி அப்போ சொல்ல இவங்களை வச்சு சபை கட்டணும். என்ன செய்ய? விடவும் முடியலை, இவங்களை அடித்து விரட்டவும் முடியலை. ஏன்னா இவங்களை வச்சு தான் அடுத்து சபை கட்டணும். என்ன செய்ய? அதனால் கதறி கதறி ஜெயிச்சுட்டு இங்கே வந்து எப்பா ஒரு மணி நேரம்
ஜெபம் பண்ணுவீங்களா? அப்போ எப்படி இருந்தான்னு தெரியல. அப்போ வீடியோ இருந்தால் எடுத்துருக்கலாம். ஆடிய ஆட்டம் என்ன ஆட்டம், என்ன சினிமா காட்டுறானுங்க, படம் காட்டுறானுங்க, சீன் காட்டுறானுங்க. அந்த காலத்தில் வீடியோ கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆண்டவர் கெஞ்சுகிறார். ஆகவே சபைக்குள் கொண்டு வரப்பட்டால் பிரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இறைவனோடு ஜெபம் என்றால் இறைவனோடு இணைக்கப்படுகிறது ஒன்று, அதுதான் ஜெபம். ஏதோ வந்துடும், 2 பாட்டை போடுறோம், ஒரு ஜெப குறிப்பு வைக்கிறாங்க, அதை சொல்கிறோம், சோத்திரம் சொல்கிறோம், போகிறோம், அதல்ல. வந்தால் இறைவனுடைய ஆலயத்துக்கு வந்தால், சபைக்குள்ளே வந்தால், சபைக்குள்ளே ஐக்கியப்படுத்தப்பட்டால் நாம் அந்த சபையை கட்டியெழுப்புகிற இறைவனோடு இணைக்கப்பட வேண்டும். அதற்கு தடையா எவைகளெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அறிக்கை செய்யப்பட்டு விட்டுவிடப்பட வேண்டும். மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் இருந்தால் மனம் திரும்ப வேண்டும். அவருக்கும் நமக்கும் இடையூறு உண்டு பண்ணுகிற அக்கிரமங்கள், பாவங்கள் நீக்கப்பட வேண்டும். சுவர் போல சிலருக்கு இருக்கு. சுவரெல்லாம் ஒட்டைக்கணும். பிரிவினை ஆகிய சுவரை தகர்த்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவாகுதல் உண்டாகணும். அந்த வேலையை செய்வதற்கு தான் எம்பெருமான் இயேசுவானவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய கள்ள மனசாட்சியை நீக்கி நல்ல மனசாட்சியை கொண்டு வரும். துருமனசாட்சியை நீக்கி பரிசுத்தமான மனசாட்சியை கொண்டு வரும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்முடைய மனசாட்சியில் இருந்து நீக்கும். ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சி, பரிசுத்தமாக்கப்பட்ட மனசாட்சி, கடந்த கால பாவ உணர்வுகள் எல்லாம் நீங்கின ஒரு மனசாட்சி, கள்ளத்தனமான மனம் திரும்புதல் அல்ல, முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் மனம் திரும்புதல். அந்த இடத்திற்கு பரலோக தேவன் சபைக்குள் இருக்கிற மக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், அவங்களை ஸ்டாண்டர்ட் ஆக்குகிறார், நிலை நிறுத்துகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சூரியனுக்கு ஒரு கூடாரம், அந்த கூடாரத்தில் இருக்கிறவங்க இறைவனோடு இணைக்கப்படுவாங்க. இணைப்புக்கு தடையாக இருக்கிற அந்த தடைகளை கர்த்தர் நீக்குவார். அவர் சுத்தம் பண்ணுவார், பரிசுத்தப்படுத்துவார். அப்பொழுது நல்ல மனசாட்சி கிடைத்த உடனே நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறோம். அந்த ஜெப நேரங்கள் கூடுதலாகி கொண்டே போகிறது. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க 2 மணி நேரம், 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க 3 மணி நேரம். நேரங்கள் விரிவாக்கப்படும், நேரங்கள் அதிகமாக்கப்படும். இறைவனுடைய சமூகத்தை விட்டு எழுந்திருக்கவே மனம் வராதியா? அதான தேவ சமூகம். ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமியை கும்பிட்டு இப்படி கையை தட்டிட்டு போகிறதா? அதான் தேவ சமூகம் அப்படின்னு சொல்லி தந்துட்டான் பிசாசு. நாமளும் நம்பிட்டோம். மோசம் போகாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அவன் வாய்ப்பு தேடிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய திட்டத்துக்குள் கொண்டு வரும்படியாக முயற்சித்துக் கொண்டே இருக்கிறான். சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இடம் தராதிருங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மலை ஏறுகிறான் மோசே, சபைக்குள் இருக்கிறான். அப்போ மலை ஏறி தேவனோடு இருக்கிறான். அதிகமான நாட்கள் செலவு செய்கிறான். அவனுக்கு தேவ பிரசன்னமும் தேவ சமூகம் மூடுகிறது. பசி உணர்வை அந்த தேவ சமூகம் முடக்கி விடுகிறது. தாக உணர்வுகளை அந்த தேவ சமூகம் முடக்கி விடுகிறது. ஒரு மனிதனுமே மெய் தெய்வத்தினுடைய பிரசன்னம் இறங்குமானால், தேவ சமூகம் இறங்குமானால், அவனுக்குள் இருந்து வெளிப்படுகிற பசி உணர்வுகளை அது முடக்கும். தாக உணர்வுகளை முடக்கும். தன்னை மறந்து விடுவான். முழுவதும் அவரோடு ஐக்கியப்பட்டு விடுவான். அவரோடு கலந்து, அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, என் உயிரான
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி கலந்துட்டோன்னு வைங்க, சமூகத்துக்குள் ஆக்கப்பட்டு விட்டோம், பிரசனத்துக்குள் ஆக்கப்பட்டு விட்டோம். இந்த உலகத்தை நாம் மறந்து விடுவோம், அவரோடு கலந்துருவோம்ல. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகுமானவர், மகிமையுமானவர். மகிமையோடு மகிமையாக கலந்துருவோம், சூரியனோடு சூரியன் ஆக்கப்பட்டு விடுவோம். தேவ சமூக உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த புறம்பான உணர்வுகளை எல்லாம் அது மழுங்க பண்ணிடும். புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்தும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் பலப்பட்டும் அந்த இடத்தை அங்கே தான் அடைய முடியும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். புதிய ஏற்பாட்டு சபை, கர்த்தர் கட்டி உண்டாக்குகிற சபையில் அங்கமாக இருப்பவர்கள் சத்தியத்தை அறிய அறிய, ஆவியானுடைய சத்தம் கேட்க கேட்க அவருடைய மனம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்கும். பழைய மனசோட போக மாட்டாங்க. ஒரு சுத்திகரிக்கப்பட்ட மனம், புதிதாக்கப்பட்ட மனம், மறுரூபமாக்கப்பட்ட மனநிலையோடு தான் அவர்கள் மலையை விட்டு இறங்கி வருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, நம்ம சங்கீதத்தை பார்ப்போம். நமக்கு சங்கீத தியானம் தான் நல்லது. அடுத்து என்ன எழுதியிருக்கு? அது தன் 5வது வசனம் வாசிங்க. போதும். மணவரையில் இருந்து, மணமேடை, அதான் மணவரை. இப்போ மகால் பிடிச்சிருக்கோம், திருமணம் நடக்குது. மணவாட்டி மணவாளனுடைய அலங்காரங்களுக்கு பற்றியில் அங்கே மகால் முழுவதும் கூடி வந்திருக்கிற உறவினர்களை விட, நண்பர்களை விட இவங்களுடைய அலங்காரம் வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் அலங்கரித்து தான் வருவாங்க. நம்மளையே பார்க்கணும், அதுக்கு ஏற்றபடி நம்ம உடுத்திட்டு போகணுன்னு வருவா. அது மாதிரி வருவான். அவன் வருவானா, அவள் வருவாளானா? வருவான். ஆனால் எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து வந்து மகால் முழுவதும் நிரப்பப்பட்டாலும் மணமேடையிலே அமர்ந்திருக்கிற மணமகன் அவருடைய அலங்காரங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு முடி அலங்காரம், அப்புறம் முக அலங்காரம், ஸ்திரீயாக இருந்தால் பெண்ணாக இருந்தால், அப்புறம் கழுத்து அலங்காரம், அப்புறம் கை அலங்காரம், காலு அலங்காரம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அவங்க அலங்கரிச்சுட்டே இருக்கும். மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளரை போலிருந்து சூரியன் என்றால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவங்களுடைய அலங்கரிப்பு, முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும். பொண்ணை தனியாக தான் ஜோடிப்பாங்க, மாப்பிள்ளையை தனியாக தான் ஜோடிப்பாங்க. எத்தனை பேர் அலங்கரிச்சுட்டு வந்தாலும் இவங்க அலங்காரம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் எப்படி அலங்கரிச்சிங்களோ தெரியாது, நீங்கள் இப்பொழுது எப்படி அலங்கரித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுவும் தெரியாது. மணவாளனை போல் இருக்கும். திருமணங்கள், அநேக திருமணங்களை இந்த ஒரு 40 ஆண்டுகளில் நாம் நடத்திட்டு வந்திருக்கோமா? அதனால் மாப்பிள்ளை அழைப்புங்கிறாங்க சில இடத்துல, அப்புறம் பெண் அழைப்புன்றான், டியூப் பண்ணுறானுங்க. சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேலே செய்யப்படுவது எல்லாம் மாயை. அவங்களுக்கு சங்கடம் கிடையாது, செஞ்சு வைக்கிறாங்க இல்லை பெற்றவங்க, அவங்களுக்கு தான் சங்கடம். கடனை வாங்கி, வட்டிக்கு வாங்கி, பொறாமை, எரிச்சல் எல்லாத்தையும் கடந்து. அப்போது மணவாட்டி நடந்து வருகிற நடை அல்லது மணவாளன் நடந்து வருகிற நடை வித்தியாசம், உடை வித்தியாசம்,
அவங்களுடைய பார்வைகள் வித்தியாசம், அவருடைய அலங்காரங்கள் வித்தியாசம். மணவாளனை போல் இருந்து மணவரையிலிருந்து புறப்படுகிற அப்போ சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட இறைமக்கள் பரலோகவாசிகள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு அலங்காரம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு நடை இருக்கு. அது ஆவிக்குரிய நடை, அலங்காரம் ஆவிக்குரிய அலங்காரம், புறம்பான அலங்கரிப்பு அல்ல. ஆவியானவர் சொல்லுகிற அலங்கரிப்பு வேறு. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட சபையாக இருக்குமானால், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினால் கட்டி எழுப்பப்படுகிற சபையாக இருக்குமானால், அந்த சபையினுடைய அலங்காரமே வேறு, ஆவிக்குரியவருடைய நடை வேறு. விசுவாச நட, பரிசுத்தமான நட, பரலோக நட. சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேருடைய கண்கள் காண அந்த நடை, அது நடையா? அதுதான் என் நடை. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. நீதிமானி நடை, பரிசுத்தவானி நடை, பரலோகவாசி நடை, அது விசுவாசத்தின் நடை, அது ஆவியானவர் நடத்தி கொண்டு போகிற நடை. அதனால் அந்த நடை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மணவரையிலிருந்து ஏறும்போதும் சரி, மணவரையில் இறங்கி போகும்போதும் சரி, அவங்க நடை வித்தியாசமாக தான் இருக்கும். ஓட இதுபோல் திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட இறை மக்களுடைய நடையும் உடையும் பேச்சும் பார்வையும் சிந்தனைகளும் எல்லாம் பரலோக தேவ அபிஷேகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அதான் கர்த்தர் கட்டி எழுப்புகிற சபை. அதில் நீங்களும் நானும் அங்கமாக இருக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததிகளின் நடுவிலே எப்படி இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவினர் சொல்லியிருக்கிறார். இந்த மாறுபாடு உள்ள சந்ததிகளின் நடுவிலே இந்த திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நடை மணவாளனை போல் இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பராக்கிரமசாலியா, தேவனால் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரப்பட்டவர்கள், சபைக்குள் ஆக்கப்பட்டவர்கள், மணவாளனை போல மகால் முழுவதும் நண்பர்களும் உறவினர்கள் நிரம்பியிருந்தாலும் இவர்களுடைய அலங்காரங்கள் இப்படி வித்தியாசப்படுத்தப்பட்டதோ, இவர்களுடைய நடைகளும் உடைகளும் பார்வையும் பேச்சும் இப்படி வித்தியாசப்படுத்தப்படுகிறதோ, அத்தனை பேர் நடுவில் அதேபோல் சுற்றி வாழ்கிற இந்த உலக மக்கள் மத்தியிலே இந்த சபையினுடைய தரம் கூடியதாக இருக்கும், பரலோகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும், மெய் தெய்வத்தை அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய உடலை மறைப்பதற்கு ஆடை உடுத்துவது போல் உடுத்தின ஆடையை புறம்பே இருக்கிறவர்கள் பார்த்து ரசிப்பது போல், திருச்சபையே நீ அணிந்திருக்க வேண்டிய ஆடை கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து. கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவங்க கிறிஸ்துவை பார்க்கட்டு. அந்த அளவுக்கு கர்த்தர் இந்த சபையினுடைய காரியங்களை சூரியனைப் போல கர்த்தர் வழி நடத்துவாராக. அடுத்து பராக்கிரமசாலியை போல் இருந்து, அப்போது கொண்டு வரப்பட்ட இறை மக்கள், திருச்சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட மக்கள் சூரியன் கடந்து போன பாதைகளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் தரிசித்து பாடுகிறான், தீர்க்க தரிசனமாக கவிதையை எழுதி பாடுகிறான். அவன் கவிதை எழுதி பாடுவதனாலே அவனுக்கு பேர் சங்கீதக்காரன். இசைக்கருவிகள் அனைத்தையும் கையாளக்கூடியவன். அவனே டியூன் போடுவான். அவன் எழுதுகிற பாட்டுக்கு அவனே டியூன் போடுவான். அவனே ராகம் அமைப்பான். அவனுக்கு நல்ல குரல் வளம், இதெல்லாம் வச்சு தான் பாடுவான். அதனால் போகிறவன் வாரவன் சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேர் இந்த பாட்டை கேட்டு போகும்டா
அவசரமாக போயிட்டுருப்பான் சைக்கிளில், ஒரு பாட்டு வருதுன்னு வைங்க, உடனே அந்த பாட்டை கேட்கணுன்னுட்டு நிற்பான். கடைக்கு போயிட்டு உடனே வரணும் போமான், கடைக்கு போயிட்டு வேகமாக போக மாட்டான், பாட்டை கேட்டுகிட்டே இருப்பான். இளையராஜா ஆரம்ப காலத்தில் காலேஜ் போயிட்டு வரும்போது தேனி மாவட்டத்தில், அப்போ இந்த பாடல் வருமா குழாய் வழியாக, அவங்க காலேஜ் முடிஞ்சு வந்துட்டுருப்பா, அந்த பாட்டு வருமா, அப்படியே அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நடந்து 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 சில பாட்டை கேட்கும்போது நின்று கேட்டு அப்படியே வந்து அதுக்கப்புறம் தான் சினிமா துறையில் என்ன நினச்சி மியூசிக்கில் இசை சக்கரவர்த்தி, ராகதேவன் என்னெல்லாம் பேர் வாங்கி மேலே போயிட்டார். இருந்தாலும் பாடல்கள் பாடினால் அந்த பாடல் மற்றவர்களை ஈர்க்கணும். ஆவியிலே நிறைந்து பாட வேண்டும். திருச்சபை மக்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். திருச்சபை மக்கள் ஆவியிலே நிறைந்து ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். ஆவியோடும் பாடுவேன், ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அப்போ திருச்சபையானது பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்போவோ ஒரு தடவை நம்ம பரிசுத்தாய் பெற்றது, நான் பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு இப்படி இப்போ வண்டி விட்டக்கூடாது. தொடர்ந்து பரிசுத்தாய் பெற்றவர்கள் பரிசுத்தாலே நிரம்பணும். ஜெபம் பண்ணாலும் நிரம்பணும், பாட்டு பாடினாலும் நிரம்பணும், ஸ்தோத்திரம் பண்ணாலும் நிரம்பணும். மதுபானத்தினால் நிறைந்து வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு எழுதுவான் பாருங்க பவுல். எபேசியர் 5:18 வாசிங்க. போதும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். என்றோ ஒரு நாள் பெற்றோம், நல்லது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுன்னு ஒன்று இருக்குது. எப்பொழுதெல்லாம் நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நிரம்பி நிரம்பி, அது உபவாச ஜெபமா, அது வெளிப்பு ஜெபமா, அல்லது சபை கூடி வந்து ஜெபமா, வீட்டு ஜெபமா, எதுவாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல் ப்ரேயர், தனி ஜெபமா, எந்த ஜெபமாக இருந்தாலும் ஆவிக்குள்ளாக நிறைந்து செய்ய வேண்டும். அந்த நிறைவு தொடர வேண்டும். சில ஆண்டுகள் அது தொடர வேண்டும். நிறைவை விட்டுவிடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் 1ஆம் நூற்றாண்டிலே மேல் வீட்டில் பெற்றவன் அப்படியே பெற்றதோடு இல்லை, ஒவ்வொரு செயலையும் தேவனுக்காக செயல்படுத்தும் போது நிறைந்தார்கள். ஆவியிலே நிறைந்தார்கள். தேவன் சாகும் போதும் ஆவியில் நிரம்பித்தான் செத்தான். ஏன்னா செத்தா ஆவியானவன் உயிரோடு எழுப்புவார். நீ என்னைக்கோ விட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இப்படி தட்டிட்டு போனா இப்படி. நீ நிரப்பப்பட வேண்டாமா? நிரம்பி வழிய வேண்டாமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. எங்கே அந்த ஆவியின் நிறைவு? என்றோ ஒரு நாள், ஒன்ஸ் அப்பான் எ டைம், நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு கூடாது. ஆமாம், நீ மனம் திரும்பி ஆகணும், வேற வழி இல்லை. ஆவியிலே நிறைந்து ஒட்டுமொத்த எபேசு சபைக்கு சொல்லுகிறான், துன்மார்க்கத்திற்கு ஏதுவாய் கொண்டு போகிறது மதுபானம். ஒரு பெக் அடிக்கிறான், அதுக்கேற்றபடி ஒரு போதை. குவார்டர் அடிக்கிறான், அதுக்கேற்றபடி போதை. ஆஃப் அடிப்பான் சிலால், அதுக்கேற்றபடி ஒரு போதை. சிலாலாம் இதெல்லாம் ஒத்துவராதியா, அப்படியே கொண்டா, பாட்டை கொண்டா, மூவி இது ஃபுல் அடிக்கும். அப்போ ஃபுல்லாக அடித்த உடனே, ஃபுல்லு அப்படின்னா கண்ட்ரோல், அவருடைய மனம், அவருடைய ஹார்ட், இருதயம், அதில் ஓடுகிற எண்ணங்கள், சிந்தனைகள் அத்தனையும் அந்த மதுபானம் விழுங்கிடும். இதைத்தான் பவுல் சொல்கிறான்.
அது துன்மார்க்கத்திற்கு ஏதுவாக தூண்டிவிடும். இது அப்படி இல்லை. ஆவியின் நிறைவு இது பரலோகத்துக்கு ஏதுவாக தூண்டிவிடும். பரிசுத்த ஆவியினுடைய ஃபுல்லுக்குள்ளே வந்துடணும். கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, அடுத்து கணுக்கால் அளவு அப்படின்னு சொன்னால் நீ பூமியில் தான் நிற்கும் உன் கால். முழங்கால் அளவு அப்படின்னாலும் பூமியில் தான் நிற்கும் உன் கால். இடுப்பு அளவு அப்படின்னாலும் உன் கால் பூமியில் தான் நிற்கும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. நீச்சல் ஆழம் சொன்னால் உன் கால் மேலே வந்துடும் பத்தியா. உனக்கும் பூமிக்கும் உனக்கும் உலகத்துக்கும் உனக்கும் மாம்சத்துக்கும் தொடர்பே இல்லாத நிலையில் அப்படி கிளப்புருவார் பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் ஆழத்திற்குள் நாம் நம்மை அர்ப்பணித்தால் நம்முடைய சிந்தனை மண்டலம் கட்டுப்படுத்தப்படும். பொல்லாத சிந்தனைகள் நம்முடைய மனதை விட்டு போய்விடும். கவலைகள், பாரங்கள் எல்லாம் போயிடும். பிடுங்கிடுவாரியா பரிசுத்த ஆவியானவர். அவருடைய முழு அபிஷேகத்துக்குள்ளே போயிடணும். அதான் நிரப்பப்படுதல். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வரி வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து பாடு. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள் என்று சபை மக்களை உற்சாகப்படுத்துகிறான் பவுல். இங்கே வந்து கூட்டத்தில் உட்கார்றாங்க. ஆவியும் இல்லை, ஜீவனும் இல்லை. மூதேவி. ஆவியும் ஜீவன் இல்லாட்ட செத்து போன பணம் தானே நீ. வாயை திறவுங்கள், திறவுங்கள், நன்மையால் நிரப்ப. எங்கே நிரப்ப இவன் எங்கே வாயை திறக்க போகிறேன். என்னமோ நடக்குது சபைன்னு சொல்லிட்டு மர்மமாக இருக்குது. ஒன்றுமே புரியல. எப்படி புரியும்? அதனால் நம்முடைய கால்கள் நீச்சல் ஆழத்தில் பூமியை விட்டு பிரித்தெடுக்கப்படும். அந்த இடத்துக்கு திருச்சபை மக்கள் வர வேண்டும். அது ஆவியின் நிறைவில் வந்தால்தான் அந்த எல்லையை எட்டி பிடிக்க முடியும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கையை தட்டிட்டு ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு காணிக்கை போட்டு ஒரு பிரசங்கம் கேட்டு போயிட்டே இருப்போம். காலமெல்லாம் போயிடும். நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகவே ஆவியின் நிறைவுக்குள்ளே சபை மக்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆவியின் நிறைவிற்கு பற்றிலா இதை நம்ம எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆவியில் நிரம்பி நிரம்பி அந்த ஆவியின் நிறைவில் அப்படி தூக்கி வீசப்படுறோம் போதுங்க. ஆவியானவரே வந்து தூக்கி வீசுவார். கையை தட்டு ராக்கமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தோத்திரம் அது ஆட்டோமேட்டிக்கலி அல்லேலூயாங்கிறது தோத்திரங்கிறது கை தட்டுறது உருள்றது பெறுறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி ஆவியின் நிறைவுக்குள்ளே போக போக பரிசுத்தாவுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வர வர அவன் பலத்தின் மேல் பலமடைந்து அவர்கள் உயர்ந்து நிற்பார்கள். அந்த எல்லைக்கு போயிட்டோன்னு வைங்களேன், நீ நானும் தாயா பராக்கிரமசாலி. இந்த உலகத்தில் எது சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல சாதிக்கும்படி கர்த்தர் உன்னை என்னை பயன்படுத்துவார். உலகம் சொல்லும் முடியாது, உன்னால சாதிக்க முடியாதுன்னு சொல்லும். ஆவியானவர் சொல்லுவார் உன்னால முடியுண்டா. ஹியூமன் நேச்சரை தாண்டி நிற்கிறது தான் டிவைன் நேச்சர். பரலோக தேவ அபிஷேகத்தினால் அந்த பலன் உனக்குள்ளே இறங்க இறங்க நீ ஒரு பராக்கிரமசாலி. சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலியாக உருவாக்குகிறார். நீ இழந்துராத அந்த வாழ்க்கையை. இதுல என்ன இருக்குமா சாத்தான் இருக்குடா பிசாசன்னு சொல்லு. நான் இத்தனை வருஷமும் பரிசுத்தாவில நிரம்புறேன், ஒன்றும் இல்லையே நினைக்காத. வரும், பின்னாடி வரும், அதனுடைய வல்லமை வரும், அதனுடைய அதிகாரம் வரும். பிசாசுகளை துரத்துவார். பிசாசின் மேல் நீ அதிகாரம் உள்ளவனாய் நிறுத்தப்படுவார்.
தேவன் அதை நடப்பிப்பார். ஏன்னா அவனை விட பராக்கிரமசாலி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க, சாதாரணமானவங்க அல்ல. பிசாசு சொல்லுவான் சாதாரணமானவன், அவன் சொல்லட்டும். அப்படி சொல்லி நம்மளை கீழே கொண்டு போயிடலான்னு நினைக்கான். அவனுக்கே நீங்கள் நானும் அல்வா கொடுக்கணும். டே அப்படி கிடையாதுடா. என் மேலே இருக்கிறது அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அதில் நிரப்பப்படுகிறேன். நிறைந்து அந்த நிரப்பப்படுதலில் தான் நாம் பராக்கிரமசாலியாக தேவனால் மாற்றப்படுகிறோம், மறுரூபப்படுத்தப்படுகிறோம் என்பதை மறக்க வைப்பான் சாத்தான். அதை நினைப்பூட்டி கொடுக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல. அடுத்து என்னையா? என்னமோ பைபிளில் இருக்கு, நீங்கள் பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு போங்க ஐயா. அப்படி சொல்லாத. எடு வாசி, அப்புறம் தான் யோசிக்கணும். வாசிக்கிறவன் பாக்கியவான், யோசிக்கிறவனும் பாக்கியவான். என்ன பாதை? தன் பாதை. அதாவது இறைவன் இந்த பூமியிலே பாதையை காண்பித்திருக்கிறார். பொதுவான பாதை. தன் பாதை என்றால் அவனவனுக்கென்று இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தில் ஒரு பாதை அமைக்கப்படுகிறது. பொறுமையோடு ஓடக்கிடவும் அப்படின்னு ஒரு வசனம் வாசிச்சிருப்பீங்கள்ல. இவர் 12:1 வாசிங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். பொதுவான ஒரு பாதை இருக்கு. ஒட்டுமொத்த சபை முழுவதும் போக வேண்டிய ஒரு பாதை. அது கிறிஸ்துவின் அடிச்சுவடு, அவர் வைத்து போன மாதிரிகள். சபை முழுவதும் போக வேண்டிய அந்த பொதுவான பாதையில் போனாலும் அதில் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பாதைன்னு இருக்கு. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில் பொறுமையோடு, அவசரப்பட்டு ஓடனா போச்சு, ஆத்திரத்தில் ஓடனாலும் போச்சு. நமக்கு அவசரமும் ஆத்திரம் தான் எப்போவுமே வரும். பார்த்துக்கிடுங்க சார். கோபமாக வருது சார், அதுக்கு என்ன சார் மருந்து? ஒன்றுமே கிடையாதுடா. நீ மானங்கட்டு போயிரு, மழுங்கி போயிரு, கோபமே வராதுல்ல. நீ மழுங்கலாக இருந்தால் தானே வரும். நீ மழுங்கலாக இருந்தால், மானங்கெட்டு போகிறதுக்கு ஒப்பு கொடுத்தால், உன்னை பிறர் அவமானமாக பேச ஒப்பு கொடுத்தால், சிலர் அசிங்கமாக பேச உன்னை ஒப்பு கொடுத்தால், இந்த கோபமாக வருது பற்றியில் அதெல்லாம் போயிடும். வேறு மருந்தே இல்லைல்ல, இதான மருந்து. ஒன்று சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துடுதா கோவம்? வெறி உண்டில் அடிக்கான், சாதாரணமாகவா அடிக்கான்? சில ஆள் வீட்டுக்குள்ளே வர்றான்னா பயப்படுது, அம்புட்டு கிட்டு 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 கிட்டு. அவன் என்ன பூதமா? அவன் பூதம். பஞ்சபூதங்களில் அதுவும் ஒன்று. அப்போ இந்த கோபம், வெறி, பகை, பழிவாங்கு உணர்வு, குரோதம், இதெல்லாம் திருச்சபை மக்களுடைய உணர்வுகளிலிருந்து, இரத்த நாளங்களிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமானால் அவர்கள் சிலுவையை சுமந்தே ஆக வேண்டும். வேற வழி இல்லை, சுமந்தே ஆகணும். ஒருத்தன் வந்தான் பொன்னாடியை கூட்டிகிட்டு,
ஐயா நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்க, தரமாட்டேன், நீங்கள் தான் தரணும். ஏன்? எவ்வளோ சபை இருக்குது, போ அங்கே போய் எடுத்துக்க. நான் போக மாட்டேன், உன்கிட்ட தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு நிபந்தனை சொல்கிறேன். அந்த நிபந்தனை இந்த கிருபாசனத்தில் ஒத்து வர மாட்டாங்க. அது மற்ற சபைகளில் ஒத்து வந்துடுவாங்க, நீ அங்கே போ. இல்லை இல்லை, இங்கே தான் இருக்கு. அப்போ ஒரே ஆர்குமெண்ட், இந்த ஆர்குமெண்ட்டு நடந்துகிட்டே இருக்கு. கடைசியில் சொன்னேன், சிலுவை சுமப்பதற்கு உனக்கு மனமுண்டா? சில இடங்களில் உன் மனைவி அழைச்சிட்டு போகும்போது உனக்கு மானம் மரியாதை வேணும், அந்த இடங்களில் கிடைக்காது. அதனால் இங்கே ஞானஸ்நானம் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு சிலுவையை நீ எடுக்கிறதுக்கு ஆயத்தமானா கிருபாசனத்தில் ஸ்நானம் கொடுக்கலாம். 1 மணி நேரம் வாக்குவாதத்துக்கு பின்னாடி சிலுவைன்னு சொன்ன பிறகு அவன் கண் திறக்கப்படுது. தட்டாலடியாக விழுந்துட்டான். கொடு, நானும் என் மனைவி எடுத்துக்கிறோம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பாஸ்டரை கூப்பிட்டு வச்சு 3 நாள் கன்வென்ஷன் வச்சு அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்தேன். அந்த எல்லையிலே பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவை சுமக்கணுயா. அவமானங்களும் நிந்தனைகளும் கிறிஸ்துவுக்காக நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அப்போ தான் நம்மகிட்ட இருக்கிற இந்த ஜென்ம சுபாவங்களை அழிக்க முடியும். ரொம்ப முக்கியம். அந்த மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதை, இந்த பூமியிலே குடும்பத்தை கர்த்தர் தந்திருந்தால் குடும்பத்தோடு இணைந்து தான் போக வேண்டும். பாதை குடும்பமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்யா அப்படிங்கிறான். எப்படா சொல்கிற நீ? ஏண்டா படுவா, நீ தாலியாட்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்குன்னு புள்ள பிறந்த பிறகு சொல்கிறான் நல்லா இருக்கும்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இறைமக்கள், திருச்சபை மக்கள் கடந்து போக வேண்டிய பாதை, பொதுவான பாதை, கிறிஸ்து கடந்து போன பாதை, ப்ராப்பரான பாதை. அவனுக்கு, அவனுடைய குடும்பத்திற்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு தனித்தனியாக ஒரு பாதையை தேவன் நியமிக்கிறார். இதை கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கம், நெருக்கம். நெருக்கத்தை பார்த்துட்டு இடுக்கத்தை பார்த்துட்டு பின்னாடி ஓடிடக்கூடாது. இதெல்லாம் ஒத்துவராதியா, வேண்டாயா. வழி இடுக்கமாக தான் இருக்கும், நெருக்கமாக தான் இருக்கும். அதன் வழியாக போனால் தான் உனக்கு ஜீவன் வரும். கேட்டுக்கு போகிற வாசல், இந்த உலகத்தில் ஓடிட்டுருக்கானே மக்கள், அவன் போகிற வாசல் விரிவும் விசாலவுமாக இருக்கும். இடுக்கிட்டு நெருக்கிட்டு போக வேண்டிய அவசியம் வராது. அவன் போகிற வழி வேறு. இந்த வழி உனக்குன்னு தேவன் நியமித்த பாதை. இந்த பாதையில் ஓடும்போது துக்கம் வரும், வேதனை வரும். ஏண்டா இந்த வாழ்க்கை இதுக்குடா அப்படின்ற மாதிரி முறையிடுவது போல் முறுமுறுக்கும்படியாக வரும், முறையிடும்படி வரும். முறையிட்டாலும் முறுமுறுத்தாலும் புலம்பினாலும் இந்த பாதையை விட்டு மட்டும் நீ பின்னே நோக்கி போயிடக்கூடாது. இது உனக்குன்னு நியமிக்கப்பட்ட பாதை. என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது வேண்டாம்னு நான் 3 முறை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். 3ஆவது முறை மட்டும் கர்த்தர் பேசினார். என்ன பேசினாருடா? அவர் சொன்னார், என் கிருபை உன்னை தாங்கும்டா, என் கிருபை உன் மேலே இறங்கும். எப்பெல்லாம் நீ பலவீனப்படுறியோ, எப்பெல்லாம் கண் கலக்குறியோ, எப்பெல்லாம் நீ வேதனைப்படுறியோ, அப்பெல்லாம் பரலோகத்திலிருந்து என் கிருபை அனுப்புவேன். என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார்.
சரி, அடுத்து இல்லைம்மா, தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் இந்த ஆவிக்குரிய பாதையிலே, இந்த பரிசுத்த பாதையிலே, இந்த விசுவாச பாதையிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் நமக்கு ஒரு லெக்கு இருக்கா? இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு லெக்கு இருக்காயா? இந்த ஆவிக்குரிய சபையில் நீங்கள் வந்து பங்கெடுக்கிறீங்களே, ஆவிக்குரிய நண்பர்களோடு உறவாடுகிறீர்களே, பைபிள் வாசிக்கிறீங்களே, பரிசுத்தாவிலே நிரம்புகிறீர்களே, பரலோகம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்கல்ல, அப்படி ஒரு லெக்கு உங்களுக்கு இருக்கா? கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆண்டவர் பார்த்து நடத்தட்டும், நீ உருப்படுவியா? நீ உனக்கு ஒரு லெக்கு இருக்கு. இந்த சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தர் ஒரு லெக்கை வைத்திருக்கிறார். இந்த பாதையில் ஓடுகிற நான் லெக்கை நோக்கி ஓடுகிறேன், அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறது இல்லை, அதை பிடித்து கொள்ளும்படி மகிழ்ச்சியாய் தொடருகிறேன். ஏன்னா ஒரு லெக்கு இருக்கியா? கண்டிப்பா லெக்கில் போய் நிற்பேன். அந்த நம்பிக்கையில் இந்த ஆவிக்குரிய ஓட்டம் ஓடி முடிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், முடிக்கும் போது அவனுக்கு ஒரு லெக்கு, இதோ நீதியின் கிரீடம் விளக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அதை பெற்றுக்கொள்வேன். ஒரு லெக்கு, லெக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த பூமியிலே வாழும் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கு பத்தியெல்லாம், அது மரணம் அல்ல, மரணத்துக்கு பின்னாடி போய் சேர போறோம். அதான் லெக்கு. கல்லறையை கடந்து உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை தான் லெக்கு. அந்த வாழ்க்கையை எட்டி பிடிப்பது தான் நமக்கு லெக்கு. அந்த லெக்கில் கொண்டு போய் சேர்ப்பது தான் மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை. அவருடைய வருகை நாளிலே மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கப்படுவார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மர்வம் அடைவார்கள். ரெண்டு கூட்டமும் ஒரு கூட்டமாக மாறி இயேசுவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்கும். அந்த சந்திப்பு தான் நமக்கு லெக்கு. லெக்கை நோக்கி தொடர்கிறேன். அதை மறந்துட்டேன்னு வச்சுக்க, சாத்தா உன்னை மறக்க வச்சுருவான். எல்லா கவலையும் உனக்குள்ளே வந்துடும், எல்லா பாரமும் வந்துடும். உலகத்தா பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். என்னத்தை போட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படி அசால்ட்டாக கேளுங்க என்ன அப்படின்னு சுரண்டி விடு கேட்க வைக்கிறேன். சொல்லு. நமக்கென்று ஒரு லெக்கை தேவன் வைத்திருக்கிறார். பவுல் மட்டுமல்ல தொடர்ந்தது, நீங்களும் நானும் தொடரும்படியாக கர்த்தர் நமக்கு லெக்கை வைத்திருக்கிறார். நமக்கு லெக்கு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்பது. மரித்தால் உயிரோடு எழுந்து நாம் சந்திக்கப் போகிறோம், மரிக்காமல் இருந்தால் மர்வமடைந்து சந்திக்கப் போகிறோம். லெக்கை நோக்கி இந்த சபை ஓடி முடிக்கணும். போராட்டங்கள் வரலாம், உள்ளே பயங்களும் புறம்பே போராட்டங்கள் வரலாம், வரட்டும். ஆனால் ஓட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம், லெக்கில் கொண்டு போய் முடிக்க போகிறோம். இதெல்லாம் வரும் போகும் மற்ற பஞ்சாயத்தில், அதெல்லாம் ஒன்றை லெக்க விட்டு பிரிச்சிடாது, ஒன்றை லெக்கில் கொண்டு போய் சேர்த்துரும். ஏன்னா ஓ மேலே இருக்கிறது கர்த்தருடைய அபிஷேகம். நீ கர்த்தருடைய ஆவியினால் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே வருகிறாய். ஆகவே தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா துக்கம் வராமல் இருக்குமா? வேதனை வராமல் இருக்குமா? சோதனை வராமல் இருக்குமா? கவலை பாரம் வரத்தான் செய்யி. அதையெல்லாம் தள்ளிட்டு ஓடுறவங்க நீங்களும் நானும். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்கும் பொழுது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை, நம்முடைய மனதுக்குள்ளே வந்து அழுத்தம் கொடுக்கிற பாரங்களை தள்ளிவிட்டு புஷ் பண்ணு, அதை தள்ளிவிடு தள்ளிவிட்டு ஓடுகிற கூட்டம் இந்த கூட்டம்.
மற்றவனுக்கெல்லாம் தள்ள முடியாது. சுற்றி நெருங்கி நெருங்கி வருகிற பாவத்தை தள்ள முடியாது. அவன் மனசை அழுத்துகிற பாரங்களையும் கவலைகளையும் தள்ள முடியாது. ஆனால் உனக்கு எனக்கு முடியும். எப்படி அப்படின்னு சொன்னா அதான் பரிசுத்த ஆவியின் பலன், அதான் அபிஷேகத்தின் பலன். நீ ஆவியில நிரம்பிப்பாரு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் உனக்குள்ளே இறங்க பண்ணுவார். ஹார்ட் ஃப்ரீ ஆயிரும்ல, மனம் ஃப்ரீ ஆயிரும்ல. அது உனக்கு எனக்கும் தானே கர்த்தர் அந்த பாதையை நியமிச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கிறவனுக்கு இல்லையே. தெய்வம் உனக்கு எனக்கும் தான் அந்த பாதையை நியமிச்சிருக்காரு. தள்ளிவிடக்கூடிய பலனையும் உனக்கு எனக்கும் தான் கர்த்தர் தந்திருக்கிறார். தன் பாதையில் அது ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்து வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும். அப்படின்னா பரிசுத்தாய் பெற்றவங்க பெறும் பொழுது என்ன நடக்கும்னு கர்த்தர் சொன்னார் சீசர்கள்ட்ட தெரியுமா? எருசலேமில் சாட்சி, யூதேயாவில் சாட்சி, சமாரியாவில் சாட்சி, சர்வதேசம் முழுவதும் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் முழு உலகமும் அறியப்படும்படியாக ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் சர்வதேச மனித சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த பார்வைதாயா உன்னை பற்றி தேவன் பார்க்குற பார்வை. நீ என்ன அவளை பார்த்துக்கிட்டு அவனை பார்த்துக்கிட்டு அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு எல்லாம் ஏண்டா படுத்துக்கிட்டக்கா இங்கே மேடம் அப்படி பேசிட்டாங்க. யார் பேசுனா உனக்கு என்னலை? அவர் பேசிட்டாரு. மேலே உள்ளவன் பேசட்டும், கூட உள்ளவன் பேசட்டும், உனக்கு கீழே இருக்கிறவன் பேசட்டும், எவனும் பேசட்டும் எவனும் பேசட்டும், அதையெல்லாம் தூக்கி வீசு, புஷ் பண்ணு. அதுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேலே வச்சிருக்காரு. அந்த ஆவியின் பலத்தில் தள்ளிவிடு. சூரிய செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு போதுங்க தவையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். அந்த வலைக்குள்ள நீ சிக்கக்கூடாது. அதையெல்லாம் கிழிச்சிட்டு வெளியே வந்துரு. அந்த சோர்வின் வலையை கிழித்தறி, கவலை பாரம் என்கிற வலையை கிழித்தறி, அந்த சூர செடியை விட்டு எழுந்திரு. எழுந்திருக்க பண்ணுவார் உன்னை அழைத்த கர்த்தர். நீ எழுப்பப்படுவாய். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்கு பிறகு ஒரு ஜெனரேஷன் வரும். அந்த ஜெனரேஷனுக்கும் நான் தேவனாய் இருப்பேன். தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக நான் உன் தேவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படி இப்படி எழுந்திருப்போமா? அப்படியே எழுந்து ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் அப்படின்னு அப்பா பாட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதை பாடுங்க. அப்படி முழு பாட்டையும் பாடுங்க.